ஸ்ரீமன் நாராயணனின் விஸ்வரூப தரிசனம். இப்போது ஆன்மீகம் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயர், முருகன், சிவன், பிரம்மாண்ட சிலைகள் நிறுவி இருக்காங்க. மக்கள் ஆன்மீகம் நிறைய இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் மக்கள் அதை கடந்து போகிறாங்க. இந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய தரிசனத்தில் பாருங்கள், இந்த பக்கம் சிலைகள், அந்த பக்கம் தலைகள். ஃபஸ்ட்டு சிவன் இருக்கார், அப்புறம் முருகன் இருக்கார், விநாயகன் இருக்கார், அடுத்து பிரம்ம ரிஷிகள் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்கார், ராம அவதாரம் இருக்குது, 10 அவதாரமும் இருக்குது, ஐம்புலன்கள், பஞ்சபூத தரிசனம் அதுவும் இருக்குது. அப்புறம் மகாலட்சுமி இருக்காங்க, பூதேவி ஸ்ரீதேவி இருக்காங்க, அப்புறம் பிரம்மா இருக்கார். எல்லாருமே இந்த சிலையில் ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. மக்கள்லாம் கீழே இருக்காங்க பாருங்கள், அப்படி குட்டி குட்டியாக தெரியுறாங்க. நம்ம பிளேனில் போகையில், ஆகாயத்தில் நம்ம ஹெலிகாப்டரில் போகையில் தெரியும்ல, அதே மாதிரி சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக தெரியுறாங்க. எல்லோரும் ரொம்ப லைனில் நின்று ரொம்ப பயபக்தியாக, இதுவரை காணாத, அதாவது நிறைய வீடுகளில் சாமி வச்சுருக்காங்கல்ல, இனி புதுசாக சாமி வைக்கிறவங்க இந்த ஒரு படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணியோ லாமினேஷன் பண்ணியோ இல்லை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் மேலே ஒட்டியோ வச்சு ஒரு சாமியை கும்பிட்டாலே போதும். அவ்வளோ பேரும் இதுக்குள்ளே அடக்கமாக இருக்காங்க. அதே மாதிரி பள்ளிகொண்ட பெருமாளில் இந்த 10 தலை நாகங்கள், அவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப நுணுக்கமாக இந்த சிலையில் வேலைப்பாடு ரொம்ப அமைஞ்சிருக்கு. பிரகலாதனுடைய சரித்திரம் இருக்குல்ல, எல்லா ராமாவதாரம், 10 அவதாரங்களும், சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அவ்வளவும் இந்த சிலையில் மைனூட்டாக நம்ம இருந்து பார்த்தோமா, ஃபோனில் அந்த கேமராவை கொஞ்சம் அப்படி 2 ஃபிங்கர்லேயும் அப்படி பண்ணி க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்தால் அதை நம்ம நல்லா அந்த சித்திரத்தோட, அந்த சிலையோட அருள் காட்சியை நம்ம நல்லா அனுபவிக்கலாம். அப்புறம் இந்த சிலையில் என்ன இருக்குன்னா, இது ஆந்திராவில் நிறுவப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் அற்புதமாக ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கையிலே நமக்கு கையெடுத்து கும்பிடணும், ஒரு டக்குன்னு பார்க்கையிலே நமக்கு திருப்பதி பெருமாள் நினைவுபடுத்துது. அந்த நெத்தியில் இருக்க நாமங்கள், அடுத்து அவங்க கழுத்தில் இருக்க சொர்ணங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதமாக ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது.